ஹே காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோம் மேட் ஹெர்பல் ஹேர் ஆயில் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னா, நம்ம ஃபர்ஸ்ட் கருகாப்பில் ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். இந்த கருகாப்பில் பார்த்திங்கன்னா நாட்டு கருகாப்பிலையே இருந்துச்சுன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட். இந்த மாதிரி செங்காம்பு கலரில் தலை இருக்கணும். இந்த கருகாப்பில் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைனா கடையில் கிடைக்கிறதையே எடுத்துக்கோங்க. இது ஒரு கைப்பிடி அளவுக்கு. அண்ட் அது கூடவே நம்ம செம்பருத்தி இலை இருக்கு இல்லையா, முத்துனதாக இல்லாமல் கொஞ்சம் இலசா பார்த்து அது ஒரு கைப்பிடி எடுத்துக்கலாம். பெரிய நெல்லிக்காய் 5 நெல்லிக்காய், சின்ன சின்னதாக இருக்கனால 6 எடுத்திருக்கேன். செம்பருத்தி பூ 5லேருந்து 6 பூ, காம்பு இல்லாமல். பெரிய வெங்காயம் 1 எடுத்துக்கலாம். அப்படி இல்லைனா சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு எடுத்துக்கோங்க. நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன், அரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும்ன்ட்டு. அண்ட் ஒரு கைப்பிடி அளவுக்கு மருதாணி இலை எடுத்திருக்கேன், முத்துனதாக இல்லாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் அது கூடவே கீழாநெல்லி. இந்த ஆயிலுக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒரு ஹெர்பல் இது தான். இந்த கீழாநெல்லி பார்த்திங்கன்னா இலைக்கு அடியில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். இதுக்கு பேர் தான் கீழாநெல்லின்னு சொல்லுவாங்க. இந்த செடி சின்னதுலேருந்து இவ்வளோ பெருசு வரைக்கும் வரும். நம்ம இதை வேரோடு எடுத்துக்கலாம். இதை எடுத்து நம்ம நல்லா வேர்வையும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இலைக்கு அடியிலையும் குட்டி குட்டியாக இந்த மாதிரி நெல்லிக்காய் மாதிரி இருக்கும். நம்ம வேர் இலை எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம் இந்த செடியிலேருந்து. ஸோ அப்படியே எடுத்துக்கலாம். அண்ட் இப்போ பார்த்திங்கன்னா கீழாநெல்லி தவிர மீதி எல்லாமே நம்ம அரைச்சிக்கலாம். இந்த நெல்லிக்காய் கொட்டையை நீக்கிட்டு மற்ற எல்லாத்தையுமே நம்ம ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். பட் கீழாநெல்லி கொஞ்சம் ஹார்டாக இருக்கும். நமக்கு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. பிளேட் போயிடும். ஏன்னா அதோட வேர் ரொம்ப ரொம்ப கெட்டியாக இருக்கும், நரம்பு மாதிரி. ஸோ இதை நம்ம ஃபர்ஸ்ட் கட் பண்ணி வச்சுக்கலாம் துண்டு துண்டாக. சிசர்லேயோ இல்லை நைஃப்லேயோ கட் பண்ணிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. வேர் பார்த்திங்கன்னா ரொம்ப கெட்டியாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அரைக்கிற கல்லுலேயோ இல்லை இந்த நம்ம ரசத்துக்கு தட்டுற வச்சுப்போம் இல்லையா, அந்த மாதிரிலாம் அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நான் 1 லிட்டர் தேங்காய் எண்ணெயை 2ஆக பிரிச்சிருக்கேன். அதாவது அரை லிட்டராக எடுத்திருக்கேன். நம்ம இதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரே ஒரு அரை லிட்டர் மட்டும் இந்த மாதிரி இரும்பு சட்டியில் போட்டு ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வெதுப்பானோடனே அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அண்ட் 10 கிராம்பு போட்டுக்கிறேன். கிராம்பு நமக்கு டேண்ட்ரஃப்லாம் ரொம்ப க்யூர் பண்ணும், அதுக்காக. அண்டு இந்த மாதிரி நான் தட்டி வச்சுருக்க கீழாநெல்லி செடி வேர் எல்லாத்தையுமே போட்டுக்கிறேன். நல்லா முடிஞ்ச அளவுக்கு தட்டிக்கோங்க. நம்ம ஜாரில் அரைக்கிறதுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பூ, வெங்காயம், நெல்லிக்காய் இது எல்லாத்தையுமே அரைச்சி அது கூடவே சேர்த்துக்கலாம். எண்ணெய் பார்த்திங்கன்னா மிதமான சூட்டில் தான் இருக்கணும். ரொம்ப சூடாயிடுச்சுன்னா போட்ட உடனே தெறிக்கும். அதனால் கொஞ்சம் மிதமான ஹீட் இருக்கும்போது போட்டுக்கோங்க. இப்போவே பார்த்திங்கன்னா கலர் நல்லா இறங்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கீழாநெல்லி கலர் ரொம்ப ரொம்ப நல்லா இறங்கும் எண்ணெயில். அண்ட் கீழாநெல்லி ரொம்ப 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 ஒரு எக்ஸலண்ட்டான ரெசிபி ஹேர் ஆயிலுக்கு. நீங்கள் அதை தனியாக வேறு எதுவும் இல்லாமல் அது மட்டும் தனியாக கூட போட்டு காய்ச்சலாம். அந்த அளவுக்கு அது உங்கள் ஹேருக்கு எஃபெக்ட் தரும். ஹேர் க்ரோத் ஃபால் ஆகிறது அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடும். அண்ட் ரொம்ப 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 நல்ல ஹேர் க்ரோத் ப்ரமோட் பண்ணும். இது நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் இதை விடவே முடியாது. இந்த கீழாநெல்லி வீட்டில் சும்மா செடிகளுக்கு கூட வளர்ந்து கிடக்கும். அது உங்களுக்கு ஈஸியாகவே கிடைக்கும். அண்ட் இது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி முருகலான உடனே கலர் சேஞ்ச் ஆனோடனே நம்ம இந்த மாதிரி மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 2 நாள் அந்த இரும்பு கடாயிலேயே விட்டுறணும். நம்ம கண்டிப்பாக இரும்பு சட்டியில் தான் காய்ச்சணும். எல்லார் வீட்லேயும் அட்லீஸ்ட் ஒரு இரும்பு கடாயாவது இதுக்காக நீங்கள் வச்சுக்கோங்க. 2 நாள் அந்த இரும்பு கடாயிலே இருக்கும்போது நமக்கு அந்த அயன் சத்து எண்ணெயில் ஊறி நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கலரே சேஞ்ச் ஆகிருக்கும். பிளாக் கலரில் நம்ம மூடி வைக்கும்போது ப்ரௌன் கலரில் இருந்திருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பிளாக் கலரில் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எண்ணெயை போட்டு வைக்கிறதுக்கு ஒரு சம்படமோ இல்லை கிளாஸ் ஜார் பெருசாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. அந்த மஸ்லின் கிளாத் எடுத்துக்கோங்க நம்ம வடிகட்டி எடுக்கிறதுக்காக. நம்ம ஏன் இரும்பு சட்டியில் தான் செய்யணும்னா, நம்ம நார்மலாக எண்ணெய் காய்ச்சறத விட இந்த மாதிரி இரும்பு சட்டியில் காய்ச்சும் போது அதோட சத்து இன்னும் நமக்கு அதிகமாக கிடைக்கும். ஸோ எல்லார் வீட்லேயும் ஒரு இரும்பு கடாயாவது வச்சுக்கோங்க. ரொம்ப பெஸ்ட் அது. நீங்கள் எண்ணெய் காய்ச்சுற பர்பஸ்க்கு மட்டும் இல்லாமல் அது ஃபுட்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இரும்பு கடாயிலலாம் இப்போ யாரும் சமையல் செய்கிறதில்ல. எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக வெசல்ஸ் வந்துடுச்சு. அதை தான் வாங்கி யூஸ் பண்ணுறோம். அதில் ரொம்ப நல்லது, இரும்பு சத்து கிடைக்கும். ஸோ உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம அரை லிட்டர் அளவுக்கு காய்ச்சிருந்தோம் இல்லையா, பார்த்திங்கன்னா நமக்கு 1/4 லிட்டர் தான் கிடைக்கும். அந்தளவுக்கு அந்த எண்ணெயெல்லாம் நம்ம போட்ட அந்த ஹெர்ப்ஸ்லலாம் சுண்டி போய் நல்லா நமக்கு கிடச்சிருக்கும். ஸோ இது கூடவே இப்போ நம்ம
மீதி வச்சிருந்தோம் இல்லையா 1/2 லிட்டர் தேங்காய் எண்ணெய், அதையும் ஊற்றிக்கலாம். ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். அண்ட் இது கூட நல்லெண்ணெய் 1/4 லிட்டர்லேருந்து 1/2 லிட்டர் வரைக்கும் ஊற்றலாம். இது வந்து நீங்கள் இதெல்லாம் போட்டு காய்ச்சாட்டியும் கூட இதில் கலந்துக்கலாம். அண்ட் 1/4 லிட்ரு விளக்கெண்ணெய் அண்ட் விட்டமின் இ கேப்சூல்ஸ் வந்து ஒரு 2 அட்டை அளவுக்கு போட்டுக்கோங்க. 1.5 லிட்டர் அளவுக்கு இப்போ எனக்கு எண்ணெய் சேர்ந்துருக்கும். 2 கார்ட்ஸ் போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி புழிஞ்சு விட்டுக்கோங்க. ஒரு சிலருக்கு வந்து இந்த மாதிரிலாம் போட்டு காய்ச்சறதுக்குலாம் நேரம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க, நம்ம வந்து வெறும் இந்த மாதிரி தேங்காய் எண்ணெய் அண்ட் விளக்கெண்ணெய், நல்லெண்ணெய் இது 3யுமே வந்து கலந்து நார்மலாக ஸ்கேல்பில் அப்ளை பண்ணிவிட்டு வாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்கள் ஹேர் க்ரோத் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் இந்த எண்ணெய் வந்து உங்கள் முடியை எப்போவும் வளர்கிறத விட ரொம்ப ரொம்ப நல்லா ஃபாஸ்ட்டாக ஹேர் க்ரோத் வந்து ப்ரமோட் பண்ணும். ஆனால் வந்து உங்கள் ஸ்கேல்பில் ரொம்ப ஹேர் ஃபால் இருக்குது, அது வந்து டேண்ட்ரஃப்னால ஆகுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் டேண்ட்ரஃப் க்யூர் பண்ணிடணும். அப்போ தான் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா 20லேருந்து 30 வரைக்கும் செம்பருத்தி பூவை வந்து நல்லா காய வச்சுருக்கேன். நிழலில் காய வச்ச பூவை அதில் ஊற வச்சுருக்கேன். இது வந்து அதில் ஊறிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அதில் இருக்கிற சத்து வந்து அதில் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். ஸோ எண்ணெய் தேய்க்கும் போதெல்லாம் அது வந்து ஊறிட்டே தான் இருக்கணும். ஸோ வடிகட்டி எடுத்தோ இல்லை எப்படியோ நீங்கள் அதை வந்து பூசிக்கலாம். உங்கள் ஸ்கேல்பில் படுற மாதிரி நல்லா அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா போதும். ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நான் பார்த்திங்கன்னா என்னோடய ஹேர் அடிக்கடி சாப் பண்ணிடுவேன். எனக்கு லாங் ஹேர் தான் நல்லா வளரும். பட் நான் அடிக்கடி சாப் பண்ணிடுவேன். இருந்தாலும் இந்த எண்ணெய் போடுறதுனால தான் வந்து எனக்கு ரொம்ப நல்லா ஹேர் க்ரோத் ஆகுது. ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும். எங்கள் வீட்டில் அம்மாவும் ட்ரை பண்ணியிருக்காங்க. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் ஹேர் ஃபால் கிடையாது. பட் நான் சொன்ன மாதிரி டேண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா அதை க்யூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த ஆயில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.